அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோட ஸ்ட்ரீட் 2 இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரீட் படத்தோட கதைக்கூட போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு பேய் வந்து காட்டுறாங்க. அந்த பேயை வந்து முண்டம் தனியாக தலை தனியாக வந்து சுற்றிட்டு தெரியுது. அது என்னென்னா அந்த ஊரில் வந்து நைட்டு நடுராத்திரிக்கு எந்தெந்த பொண்ணுங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வராங்களோ அந்த பொண்ணுங்களை வந்து தூக்கிட்டு போகிற வேலையை வந்து அந்த பேய் வந்து பார்த்துட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம படத்தோட ஹீரோக்காரர் அவர்கிட்ட வந்து அவர் வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை வந்து கண்டிப்பாக வந்து இது வரும்னு சொல்லி எழுதியிருக்குது. சரின்னு இப்படியே போயிட்டுருக்க ஒரு நாள் என்ன வந்து இந்த நம்ம ஹீரோ இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டே வந்து அந்த பேய் தலையாத முண்டம் உள்ள பேயை வந்து தூக்கிட்டு போயிடுது. தூக்கிட்டு போனோடனே வந்து நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அது எங்கே தூக்கிட்டுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அது ஒரு குகைக்கிட்ட போகுது. குகைக்கிட்ட போய் பார்த்தா வந்து அங்கே ஹீரோட பழைய ஸ்ட்ரீட வந்த அந்த ஹீரோயின் வந்து வராங்க, சாரதா கபூர். அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஹீரோ வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து வந்துடுறாரு. அப்போ பங்கஜ் திரிபாதி வந்திருப்பார். அவர் என்ன வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போவார். அதான் வந்து தமனா. அங்கே கூட்டிகிட்டு போனே வந்து ஒரு பாட்டு வந்து எல்லோரும் வந்து ஆடிட்டுருப்பாங்க. அப்போ வந்து அந்த பேய் வந்து அங்கே வந்து வந்துடும். தலையாத முண்டனோட பேய் வந்து வந்துடும். தலை கையை பிடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணுன்னா வந்து தமனா வந்து தூக்கிட்டு போயிடும். தமனா வந்து தூக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா ஆம்பளைங்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் வந்து அதோட அடிமையை வந்து மாற்றி விட்டுரும். அடிமையை மாற்றினால வந்து அந்த ஆம்பளைங்களை வந்து அந்த தலையாத முண்டனோட பேய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு ஊரெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து அந்த ஊரோட பொண்ணுங்கள்லாம் வந்து சொல்லி இது மாதிரி வந்து அவங்களாம் வந்து அந்த ஆம்பளை பேய்க்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. நீங்களாம் வந்து அந்த நம்ம பழைய ஸ்ட்ரீ பேய்க்கு வந்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பழைய ஸ்ட்ரீயை வந்து கும்பிட சொல்லி வந்து ஹீரோ வந்து சொல்லுவார். அதே மாதிரி அவங்களும் வந்து அந்த பழைய ஸ்ட்ரீயை வந்து கும்பிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க ஒரு ஆசிரமத்துக்கு வந்து போவாங்க. அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துட்டு இருந்தது, பேய் வரும்னு சொல்லிட்டு. அந்த ஆசிரமத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அக்ஷய்குமார் வந்து அங்கே இருப்பார். ஏன் இருக்கான்னே வந்து தெரியாது. அங்கே போய் வந்து அக்ஷய்குமார்கிட்ட வந்து இந்த பேயை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க. பேயெல்லாம் அழிக்க முடியாது, அதோட தலையை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணால் தான் வந்து அதை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு வந்து அக்ஷய்குமார் வந்து சொல்கிறாரு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க வந்து அந்த தலையை வந்து கட் பண்ணுறதுக்கு. அவரால் வந்து கட்டே பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அது என்னன்னா வந்து ஒரு எரிமலை குழம்புலாம் வந்து இருக்கிற இடம் வந்து அங்கே தான் வந்து கடத்தி போன பொண்ணுங்கள்லாம் வந்து இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து தெரிய வருது. அதுவும் மட்டும் தலையில் வந்து முடியிடாமல் வந்து இருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது. ஓகேன்னு சொல்லிட்டு காப்பாற்ற சொல்லிட்டு இவங்க ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த தலையை கை வச்சுட்டு இருக்க அந்த பேயோட தலையை வந்து துண்டு துண்டாக வந்து வெட்டுறாங்க. அவங்க எத்தனை துண்டாக வெட்டுறாங்களோ அத்தனை துண்டாக வந்து அவங்க தலை வந்து மாறிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அங்கே ஒரு கத்தியை வந்து இருக்கும். அதை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ட்ரை பண்ணுவார். அவரால் வந்து எடுத்துகிட்டு வரவே முடியாது. அது ஒரு பாறையில் வந்து சொருகி இருக்கும். இந்த சமயத்தில் வந்து இவங்கள கொள்ள வந்து அந்த பேய் வந்து வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு தலையும் வந்து 2 பேரை வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பேடியா படத்தில் அந்த வருத்தவான் வந்து அங்கே வந்து ஓனையாக வந்து அந்த தலையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருப்பாரு. இப்போ ஹீரோயினை கொள்ள வந்து அந்த தலையை இது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த பார்ட் 1 அந்த ஸ்ட்ரீ பேய் வந்து ஹீரோவையும் ஹீரோயினும் வந்து காப்பாற்ற மட்டும் இல்லாமல் வந்து அந்த இப்போ இருக்க அந்த தலையாத முண்டம் தலை தனியாக வச்சுருக்க அந்த பேயை வந்து தாக்குதலும் தாக்குதல் பண்ணி அதை வந்து அந்த எரிமலை குழம்புல வந்து தள்ளி விட்டுரும். இந்த தள்ளி விட்டனால அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லோரும் வந்து காப்பாற்றப்படுறாங்க. கிட்ட வந்து ஹீரோயினை பார்த்துட்டு வந்து அந்த ஸ்ட்ரீ பேயை வந்து சிரிச்சுட்டு அது வந்து திரும்பி வந்து போயிடும். இதோட வந்து ஊர் மக்கள்லாம் காப்பாற்றிட்டான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஹீரோவுக்கு வந்து எல்லோரும் வந்து புகழாரம் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. சொல்லிட்டோன்னே திரும்ப ஊர் வந்து ஹீரோயினை வழி அனுப்புறதுக்காண்டி ஹீரோ வந்து உட்காந்துருப்பாருங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, நான் எங்கள் அம்மா தான் வந்து ஸ்ரீ, அவங்கள வந்து முக்தி அடைய செய்த வந்து நான் உங்களோட வந்து ஃப்ரெண்டாக பழகி வந்து அந்த தலையை வந்து துண்டாக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த ஊருக்காரங்களாம் சொல்கிற மாதிரி நான் வந்து சாதாரண மனுஷி கிடையாது, நானும் ஒரு பேய் தான் அப்படின்னு சொல்லி சாரதா கபூர் வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.